இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் திரௌபதி 2. முதல் திரௌபதி முதல் பாகம் ஓரளவு வெற்றி பெற்றதை அடுத்து அதனுடைய இரண்டாவது பாகமாக தொடர்ச்சியாக இந்த திரௌபதி 2 வருகிறது. அதற்கு முன் இந்த படத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் பாரதியார் சொன்ன ஒரு கவிதையை நாம் தெரிந்து கொள்வோம். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, இவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. இப்படி வாய்ச்சொல்லில் வீரர்களாக பல பேர் இருக்கிறார்கள். சுதேசிகள் என்று சொல்லிக்கொண்டு சில பேர் வாய் ஆடிக்கொண்டு வீரர்களாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் ஒரு சரித்திர படமாக சொல்லப்படுகிறது. அதற்கான பின்னணி, அதாவது கொஞ்சம் நிஜம், நிறைய கற்பனை கலந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். வல்லாள மகாராஜாவின் கதையை கொஞ்சம் மையமாக வைத்துக்கொண்டு அதை சுற்றி கற்பனை கலந்து ஒரு திரைக்கதையை உருவாக்கியிருக்கின்றார் இயக்குனர். பாரதியார் சொல்வார், சரித்திர தேர்ச்சி கொள் என்று. எதற்காக என்றால், எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் இலக்கியம் பற்றி பேச வேண்டும் என்றால் இலக்கிய தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கவிதை பற்றி பேச வேண்டும் என்றால் கவிதை பற்றி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சினிமா பற்றி பேச வேண்டும் என்றால் சினிமா குறித்த தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதை பற்றியெல்லாம் தெரிந்து பேசும்போது அது மிகப்பெரிய அளவில் மக்களிடையே கொண்டு சென்று உங்களை சேர்க்கும், உங்களை ரசித்து பார்க்க வைக்கும், உங்கள் படைப்புகளை ரசித்து பார்க்க வைக்கும் என்பதால் தான் பாரதியார் சொன்னார், சரித்திர தேர்ச்சி கொள் என்று. இந்த திரைப்படம் ஒரு 13ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கதையாக பின்னப்பட்டிருக்கிறது. டெல்லி சுல்தான்களுக்கும் மதுரையில் இங்கே உள்ள குறுநில மன்னர்கள், சிற்றரசுகள் இவர்களோடு நடந்த மோதல் தான் இந்த கதையின் பின்னணியாக இருக்கிறது. இந்த கதையில் முக்கியமாக படத்தின் கதைநாயகனாக, வெற்றி வீரனாக நடித்திருப்பவர் ரிச்சர்ட். நட்டி என்கிற நடராஜும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில், ஒரு சரித்திர பாத்திரத்தில் போகிறார். ரிச்சர்ட் ஒரு கதைநாயகனாக நடித்திருக்கிறார். போன படத்திலும் அவர்தான், முதல் பாகத்திலும் அவர்தான் கதாநாயகன். இந்த படத்தில் இதிலும் இரண்டாம் பாகத்திலும் ஒரு கதாநாயகன் இவர் தான். ஒரு பெரிய சண்டை காட்சியில் அவர் ஒரு சாதாரண தீப்பந்தத்தை வைத்து ஒரு படையையே நிலைகுலைய வைத்து அந்த படையின் தளபதியை பிடித்து கொண்டு செல்வது என்ற அந்த காட்சியில் நடிக்கும் போதும் சரி, காதல் காட்சியில் நடிக்கும் போதும் சரி, அவர் நன்றாக செய்திருக்கிறார். ஆனாலும் கூட அவர் முகத்தில் ஒரே மாதிரியான அந்த பாவனை இருக்கிறது. ஒரு வீரத்திற்கான கோபமோ, காதலுக்கான ரொமான்ஸோ, ஒரு நடிப்புக்கான ஒரு குணச்சித்திரமோ அங்கு வெளிப்படுத்த தவறிவிடுகிறது. இந்த படத்திற்கு பிறகு தயவு செய்து ரிச்சர்ட் அவர்கள் மேடை நாடகங்களில் சென்று நடிப்பு பயிற்சி பெற்று வந்தால் சிறப்பாக இருக்கும். அவருடைய தங்கைகள் நடிப்பில் கலக்கியவர்கள். அவருடைய அண்ணனான இவர் நடிப்பில் சொதப்பியவராக இருக்கின்றார். இவருடைய நடிப்பு அந்த படத்திற்கு ஒரு மைனஸாக இருக்கிறது. அந்த வாழ்வீச்சிலும் சரி, இதிலும் நன்றாக செய்திருக்கிறார். ஆனால் அதில் உள்ள அந்த துடிப்பு, வேகம், அந்த கோபம், ரோஷம் எல்லாம் அங்கு வெளிப்படவில்லை. அதே சமயத்தில் திரௌபதியாக வருகின்ற கதாநாயகி அழகாக இருக்கின்றார், அழகாக சிறப்பாக நடித்திருக்கின்றார். நம்மை அந்த பாத்திரத்தில் ஒன்றச் செய்கிறார். மிக அழகாக தன்னுடைய நடிப்பை அபிநயங்களோடு அங்கு கோபத்திலும் சரி, அந்த நளினத்திலும் சரி, ரொமான்ஸிலும் சரி, வீரத்திலும் சரி தன்னுடைய கோபத்தை மிக சரியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதுதான் அந்த நடிப்புக்கான ஒரு இது. அதே போல டெல்லி பாதுஷாக வருகிற, அந்த துக்லாக் பாதுஷாக வருகிறவர் ஒரு மன்னனுக்குரிய, ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்திக்குரிய தோரணை அவர் நடிப்பில் இல்லை. சாதாரணமாக வருகின்ற ஒரு போர் வீரனை போலதான் அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த திரைப்படம் ஒரு சரித்திர படம். அது மகாபாரதம், ராமாயணம், கர்ணன், காஞ்சி தலைவன் போன்ற ஒரு வரலாற்று படங்களோடு இது ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இது வேற மாதிரி படம். மிக எளிமையாக மிக அழகாக சொல்லப்பட்ட, ஒரு சுல்தானுக்கும் ஒரு சிவபக்தனான வல்லவ மகாராஜாவுக்கும் நடக்கின்ற ஒரு கதை. அதுக்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அவருடைய
வீரர்களுக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் நடக்கின்ற ஒரு கதையாக அமைத்திருக்கின்றார். இந்த கதையில் இன்னொரு இடத்தில் ஒரு தவறான ஒரு செய்தியும் வருகிறது. எண்ணாயிரம் சமணர்களை கழுவில் ஏற்றியவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இதில் வேறு கொஞ்சம் மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற சின்ன சின்ன வரலாற்று தவறுகள் நிறைய உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் சரி செய்திருந்தால் இந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருக்கும். திரௌபதி 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.